ஒரே நோக்கத்திற்காக மட்டும்தான். அந்த நோக்கம் நாடாளுமன்றத்திலே ஒன்றிய அரசாங்கம் முஸ்லிம்களுக்கு அநியாயமாக வஞ்சிக்கப்படுகிறது, துரோகம் செய்யப்படுகிறது. முஸ்லிம் மக்களுடைய பொற்போர் சொத்துக்களை அவர்கள் கையகப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் நடைமுறைக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காக வேண்டி நாடாளுமன்றத்திலே அனைத்து எதிர்கட்சிகளும் குரல் கொடுத்த வண்ணமாக இருக்கிறார்கள். இது கூடாது, இது அநியாயம், முஸ்லிம் மக்களுக்கு செய்யக்கூடாது, அவர்களுடைய சொத்தை, அவருடைய சொத்துக்களை அவர்களிடம் ஒப்படையுங்கள் என்று பூரா உலகத்தில் அத்தனை முஸ்லிம்களும் சரி, நமது நாடாளுமன்ற எம்பி, எதிர்கட்சி அனைவர்களும் ஒன்று கூடி குரல் எழுப்பியிருக்கிறார்கள். அதன் விளைவாக இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்த எதிர்ப்பு கூட்டங்கள் ஆங்காங்கே நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாம் அனைவரும் செய்தித்தாள்களின் மூலமும் தொலைக்காட்சி வாயில் மூலமாகவும் பார்த்து கொண்டிருக்கிறோம். நண்பர்களே, சகோதரர்களே, ஆகையால் எனக்காகவும் யாருக்காகவும் நாம் சண்டை போகவில்லை. நம்மளுடைய பாதுகாக்க உரிமைக்காக குரல் கொடுக்கின்றோம். ஆகையினால் அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையாலும் அனைவரும் ஒத்துழைப்பாலும் இந்த மசோதாவை இவர்கள் திரும்ப பெற வேண்டும் என்பதே எங்களுடைய உயரிய நோக்கமாகவும் இருக்கின்றது. ஆகையினால் இந்த ஒரு கூட்டம் சிறப்பாக இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒத்துழைப்பு மிகவும் ஒரு அருமையான முறையில், அமைதியான முறையில், எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் பிரச்சனை இல்லாமல் அமைதியான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் எல்லாம் அறிவோம். ஆகையினால் இந்த சட்டத்தை உடனடியாக ஒன்றிய அரசாங்கம் இதை ரத்து செய்து அனைத்து வக்ஃபோர்டு சொத்துக்களையும் முன்பு இருந்தது போன்று அனைத்து அந்த சொத்துக்களை முழுமை கொடுக்க வேண்டும் என்பதையும் நாம் இந்த வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். அல்லாஹ் அக்பர்.